கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமா இந்த வேளையிலே வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூரணமாய் நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, மீண்டுமாய் என்னை தேடி இயேசு வந்தார் என்கிறதான தலைப்பிலே 4வது பாகம் பேசுவதற்கு, தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். 4வதாக, இழந்து போன ஒளியை கொடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எபேசியர் 5:8 இப்படியாக சொல்கிறது: முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக, ஆதாமின் மூலமாக, பழைய ஆதாமின் மூலமாக இந்த முழு மனுக்குலமும் இருளின் அதிகாரத்திற்கு அடிமையாக போய்விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் நீதியின் மூலமாக தேவன் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். முற்காலத்தில் நாம் அந்தகாரமாயிருந்தோம். அந்தகாரம் என்றால் மை இருட்டு. நம்முடைய கையை கிட்ட வைத்தால் கூட நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அவ்வளவு ஒரு இருட்டுக்குள், அப்படி தேவனை அறியாதவர்களாய், தேவன் இல்லாதவர்களாய், வெளிச்சம் இல்லாதவர்களாய், இருளானவர்களாக, இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். இப்பொழுது தேவன் சொல்கிறார், தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்றும், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றும் நம்மை அழைக்கிறார். சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. இனி நம்முடைய பெயர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிறார். எப்படி நம்மை மாற்றினார்? இயேசு என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் வந்தாரோ, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை என்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டோமோ, அன்று முதல் நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறினோம். எப்படி என்றால், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? யோவான் 1:9 சொல்கிறது, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அதில் இருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. தேவன் எப்படிப்பட்டவர்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். நானே ஜீவ ஒளி என்றார் இயேசு. அந்த என்கிற நாமத்தில் அவர் நமக்குள் வந்திருக்கிறபடியால், அவர் நமக்குள் வந்திருக்கிறபடியால் நாமும் பிரகாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். நாம் கொடுக்கும் வெளிச்சம் அது நமது வெளிச்சம் அல்ல, நமக்குள்ளே பிரவேசித்த இயேசுவின் வெளிச்சமாக இருக்கிறது. இனி எந்த இருளுக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமையானவர்கள் அல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இன்றைக்கு இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ, இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்று முதல் உங்களுக்கு ஒரு தேவன் பெயர் வைக்கிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பிரியமானவர்களே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகிறது என்று வேதம் சொல்கிறது. நிறைவான கிறிஸ்து நமக்குள் வந்திருக்கிறபடியால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீங்கி, நம்முடைய இருளெல்லாம் நீங்கி, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று. இனி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நன்மை நாளாய் அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.